ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஷுடைய போக்கிமான் பீட்ரிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரில் போக்கிமானை வந்து எந்த மாதிரியான போக்கிமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பக் கேன் பாய்சன் டைப் போக்கிமான். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஆஷ் வந்து எந்த சீசனில் பிடிச்சிருப்பாரு, அந்த போக்கிமானை கேட்ச் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்தாரு, இது எதுக்காக வந்து அவர் பிடிச்சாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஸோ யா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம ஆஷ் வந்து போக்கிமான் சீசன் 4 அதாவது ஜோட்டோ லீக் சாம்பியனில் சிக்ரெட்டிக் சிட்டிக்கு இந்த மாதிரி பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போது அங்கே ஒரு பக் டைப் போக்கிமான் கான்டெஸ்ட் நடக்குது. ஸோ அப்போது அதில் கலந்துக்கலான்னு போகும்போது அங்கே நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே குறிப்பாக ஒரு தெரிஞ்ச ட்ரெயினர் வந்து கேசி, அவங்க வந்து இந்த மாதிரி பக் டைப் போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் கிட்ட சவால் விட்டு அவருக்கு போட்டியாகவும் இந்த மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க ஒரு போக்கிமான்ஸை பிடிக்கிறாங்க, இவங்க தனியாக ஒரு போக்கிமானை பிடிக்கும்போது இந்த மாதிரி ஆஷ் வந்து பீட்ரில் வந்து பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீம் ராக்கெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி அவரை வந்து ஒரு செல்லில் போட்டு அடைச்சி மேலே கொண்டு போகிற மாதிரியும், நம்ம கேசியோடைய சிக்கரிட்டா வந்து பேலிஃபாக உருமாறி அவங்கள வந்து அந்த ஆஷையும் பீகாச்சுவையும் காப்பாற்றுற மாதிரி இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம ஆஷ் வந்து ஏற்கனவே பீட்ரில் பிடிச்சி அந்த கான்டெஸ்ட்லேயும் வின் பண்ணியிருப்பார். ஸோ அப்போது சன்ஷோனையும் அந்த பீட்ரிலையும் அவரே வச்சுப்பார். ஸோ அப்போது அந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஷோட பீட்ரில் நம்ம கேசிக்கிட்டேயே கொடுக்குற மாதிரி அந்த எமோஷனாக ஒரு சீன் வந்து முடிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஆஷோட பீட்ரில் நம்ம கேசி தான் வச்சுருப்பாங்க, ஆஷ் கொடுத்துருப்பாரு. அதை தான் நம்ம கிரானிக்கல் சீசன்லேயும் நம்ம கேசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ரெண்டுத்துக்குமே பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிக்லலாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.